நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவ. ஒரு வார்த்தையை கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம், அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த நாளிலே பலப்படுத்தின ஒரு வார்த்தை. மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம். அதனுடைய 38வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பல நேரத்தில் நாம கூட ஆண்டவர்கிட்ட போய் இப்படி தான் கேட்போம். இதே வார்த்தை யூஸ் பண்ணலைனாலும் இதே அர்த்தத்தை யூஸ் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு கவலையே இல்லையா ஆண்டவரே? என் நிலைமையை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்க, உங்களுக்கு அப்போ கூட. தாவீது சொல்றார், உங்க மடியிலேருந்து அப்படியே கையை எடும், ஏன் முடக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமென். என் நிலைமையை பார்த்து இன்னும் உங்களுக்கு கை நீட்டணும்னு தோணலையா ஆண்டவரே? இதல்ல செய்தி, இது பலனுக்காக. ஆனா இது அநேகருக்கு ரேமாவாக இருக்க போகிறது. அந்த போட்டில் வேதம் சொல்லுகிறது 36வது வசனத்தில், அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். படகுல இருந்து ப்ரீச் பண்றாரு, ப்ரீச் பண்ணிட்டு அக்கறைக்கு போங்கிறாரு. அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது இயேசு என்ன பண்றாருன்னா, ஒரு பில்லோவை எடுத்து எங்க கொண்டு வைக்கிறார்? கப்பலின் பின்னணியத்தில் வச்சு தலையை வைத்து, அப்படிதான் இருக்கு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிரும் தலையணையை வச்சு அப்படி படுக்கிறார். அப்படி படுத்து கொஞ்ச நேரம் ஆகல, என்ன உண்டாகுது அப்படின்னா, பலத்த சுழல் காற்று 37 உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிட்டு. அவர் நித்திரையாயிருந்தார். அப்போ பலத்த சுழல் காற்று உண்டாவதற்கு முன்னமே இயேசு உட்கார்ந்திருந்தவர் எழுந்து எங்க போறார் அப்படின்னா, கப்பலின் பின்னணியத்துக்கு போறார். பின்னணியத்துக்கு போய் தலையணையை வைத்து படுக்கிறார்னா அதுல தலையை வச்சுட்டார்னு அர்த்தம். சில நேரத்தில் ஆண்டவருடைய செயல் நமக்கு புரியாது. நம் தேவன் யார் என்றால், எல்லாவற்றையும் முன்னமே பார்க்கிறவர், முன்னமே பார்க்கிறவர். ஆமே. நாம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். ஹல்லேலூயா. முன்னமே பார்க்கிறவர். இவர்களுக்கு தெரியவில்லை, இவர் ஏன் பின்னணியத்துக்கு போகணும்? உட்கார்ந்து தானே இருந்தார். இவர் தானே அக்கறைக்கு போவார். திடீர்னு எழும்பி பின்னாடி போறார். பலத்த சுழல் காற்று அடிப்பதற்கு முன்னமே. இப்ப மோதி அடிக்கும் போது இயேசு எங்க இருக்கிறார்னா, கப்பலின் பின்னணியத்தில். இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும், இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது. ஆனால் இன்னொரு வசனத்தை பைபிள்ல இருந்து காட்டி கொடுக்கும் போது நான் அதில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். அதில் பவுலும் கூட 275 பேரும் பயணிக்கும் போது ஒரு பலத்த காற்று உண்டு அடித்து கப்பற் சேதம் உண்டாகிறது. அதற்குள்ளே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் அவர்கள் 40 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா
நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்றுமுகமாய் விரித்து கரைக்கு நேராக ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க. முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. அலை மோதி அடிக்கும் போது முன்னணியம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. என் ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அவர் முதல்ல எதை கேர் பண்ணுவார் தெரியுமா? எது ரொம்ப வீக்கோ, எது சீக்கிரம் உடைஞ்சு போகுமோ. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க தான் ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்களா? அவர் உங்க விஷயத்துல தான் முதல்ல தலையிடுவார். ஆமென். அவர் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. முன்னணியும் ஸ்ட்ராங்கா இருக்கு, எது வீக்கா இருக்கு? இந்த காட்டுல எது உடையும்? இந்த பிரச்சனையில எது டேமேஜ் ஆகும்? ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தவர் நேர அங்கவே படுத்துட்டாராம். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? நான் பார்த்துக்கிறேன், நான் தலையிடுறேன். நினைக்கல ஆண்டவரே நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், ஆண்டவரே வீக்கஸ்ட் பர்சன் என் வீட்டிலேயே நானா தான் ஆண்டவரே இருக்கிறேன். இங்க பாரு, அதனாலதான் உன் விஷயத்துல நான் தலையிடுறேன். மோசையின் பலவீனத்தை கர்த்தர் மாற்றவில்லை, பவுலின் பலவீனத்தை மாற்றவில்லை. சில காரியத்தை கர்த்தர் மாட்டாமல் இருக்கிறது. அந்த இடத்துல அவரே வந்து நின்று செய்ய விரும்புறாங்க. சில நேரத்தில் நமக்கு தோணும் அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, எங்க வீட்டில் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப செட்டில் ஆயிட்டாங்க, தலைவெல்லாம் செட்டில், நான் மட்டும் கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு. இன்னைக்கு இந்த 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 ஆண்டவரே நான் மட்டும்தான். முன்னணி எல்லாம் எப்படி இருக்குதா? ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினாலே. அவ எல்லாத்துக்கும் போக்கஸ் இந்த பின்னணியும் தான். ஒதுங்கி இருக்கிறாங்கல்ல. ஆமென். சொல்ற, நான் எப்பக்கமும் நெருக்கப்படுறேன், என் பாட்டுக்கு நான் ஒதுங்கி இருக்கிறேன். சில நினைக்கிறாங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும்போது அலை கரெக்டா வந்து என் வாழ்க்கையில தான் அடிக்குது. உடஞ்சிரும்னு தெரியும். ஆமென். ஆண்டவருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா, உங்க வாழ்க்கையில் அடித்த காற்றை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்க. முன்னணியம் போல இன்னும் நம்ம ஊன்றி கட்டப்படாமல் இருக்கலாம், இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம். ஆனாலும் இன்னும் இந்த படகு உடையல. முன்னணியம் போல ஊன்றி நாட்டப்படாமல் இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். பணப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனம் பார்த்தாச்சு, அப்படி ஒரு நிலைமை கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அலைவுபட்டது இன்னும் இந்த பின்னணியும் உடையல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப ஒரு காரியம் இன்னைக்கு உறுதியாகுது. என்ன? என் விஷயத்துல ஆண்டவர் தலையிட்டுட்டார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஒரு விஷயம், இன்னும் என் வாழ்க்கையில் நிறைய அலை அடிச்சிருக்குன்னு சொல்றவங்க மட்டும் அப்படி வெக்கப்படாம கை தூக்குங்க. எனக்கு தெரியும் எல்லாரும் கை தூக்குவீங்க. ஆமென். சிலர் எதுக்கு தூக்குறோன்னு பரவாயில்ல, தூக்கிவோங்க. ஆண்டவரை பார்த்தீங்களா? எப்போ வந்து அலை அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்காந்து அலை அடிச்சதுக்கு அப்புறம் தூங்க இவங்க விட்டுருப்பாங்களா? விட்டுருப்போமா? விட மாட்டோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு அலை அடிக்குதுன்னா, அலை அடிக்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒண்ணு செய்கிறார். அது எனக்கு தெரியல, ஆனா அப்படி செய்யறதுனாலதான் இன்னும் இந்த படகு உடையல.
See, அலைய அடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதை அடிக்காம ஆண்டவரால காக்க முடியுமா? முடியும். அப்ப அலைய தேவன் அடிக்க அனுமதிக்கிறார்னா ஒரு காரியம் அதுல தெரியுது, என்ன? அவர் அங்க வர விரும்புறார். 7 மடங்கு அக்கினிய அனுமதிக்காம கர்த்தரால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காக்க முடியுமா? முடியும். அப்படி இருந்து அனுமதிக்கிறார்னா அவரும் அங்கே வந்து இருக்க விரும்புறார். ஹல்லேலூயா. இவங்க பார்த்ததெல்லாம் ஆமென் கொந்தளிப்பு. ஆனா இயேசு அவர் உட்கார்ந்து இருக்கிறபடியே அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். பிரீச் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு போறாங்க. ஆண்டவர் பார்த்தார். ஆமென். பில்லோவை தூக்கி பின்னணியத்துல போட்டு ஆமென். சிலர் வந்து இருப்பாங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் உங்க வீட்டில் தான் தங்க போன, நமக்கு இடியே விழுந்தது போல இருக்கும். ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருவார் வந்து பின்னணியத்தில். ஆமாம், ஆண்டவர் முன்னணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆண்டவருக்கு தேவை ரொம்ப வீக்கா. ஏன் பலவீனனை தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? ஒரு பலவீனன் எப்பவுமே ஒருத்தங்களை சார்ந்துதான் இருப்பான். அதனாலதான் பவுல் எப்பவுமே கிருபையை சார்ந்து இருக்கிறார். இந்த பின்னணியத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுனால வாழ்க்கையில் எத்தனை ஒவ்வொருத்தரா வந்து பிரச்சனைகளை சொல்லுவாங்க, போராட்டங்களை சொல்லுவாங்க. ஆமே, சில வந்து சொல்லுவாங்க. கடந்த நாள் ஒரு சகோதரர் வந்தார், வந்து ஆபீஸ்ல கேட்டிருக்கிறார், இன்னைக்கு எனக்கு பாஸ்டரை பார்க்கணும், ஏன் பார்த்துட்டு நான் சூசைட் பண்ண போறேன். அவ்வளோ பிரச்சனை, எல்லாருக்கும் அவ்வளோ நெருக்கம். ஆனா இன்னும் இந்த படகு உடையாம இருக்குன்னா என்னை கேட்கிற எங்க இருந்து யார் கேட்கறீங்கன்னு தெரியல. நேற்று இரவில் இந்த வார்த்தையை கர்த்தர் காண்பித்தார். ஒரே ஒரு கேரண்டி, உங்க விஷயத்துல அவர் தலை போட்டுட்டார். உங்க விஷயத்துல கர்த்தர் தலையிட்டு விட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி என் விஷயத்துல கர்த்தர் தலையிட்டு. கர்த்தர் தலையிட்ட என்ன ஆகும்? கர்த்தர் தலையிட்ட நம் தலை நிமிரும். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அதனாலதான் கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுனாராம். அதட்டுனாராம். ஆமென். அதட்டு உடனே அது என்ன ஆயிட்டான்? அமைதல் உண்டாயிட்டு. எப்படிப்பட்ட அமைதலாம்? 39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து. ஆமென். காற்றை ஆமென். சீஷர்களுக்கு கடல் கொந்தளிக்கிறது மட்டும்தான் தெரியும். பின்னாடி இருந்து ஒரு காற்று வேலை செஞ்சிட்டு இருக்கிறது தெரியாது. அதனால பின்னாடி இருக்கிறத கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அதட்டுறார். பல பிரச்சனைகள் நமக்கு தெரியும், அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற வல்லமை நமக்கு தெரியாது. கர்த்தர் தலையிட்டா முதல்ல அதை தான் அதட்டுவார். ஆமென். எகிப்தில் எத்தனையோ நீர்நிலைகள் இருந்தாலும், சின்ன நீரூற்றுகள், குளங்கள் இருந்தாலும், மோசே கோலை வாங்கி அடிக்க வச்சது நைல் நதி மேலதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நசுக்குனா தலையை தான் நசுக்குவார். ஹல்லேலூயா. எடுத்ததை முன்னாடி கடல் கொந்தளிக்குது தெரியுது, மோதி அடிக்குது, இந்த பிரச்சனை மட்டும் தான் உனக்கு தெரியுது, உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வெளியே இருக்கு. கர்த்தர் எழுந்து என்ன செய்யறாருன்னா முதல்ல அதை அதட்டி, அதுக்கப்புறம் கடலை பார்த்து, ஏய் இறையாதே, அமைதலாயிரு. வேதம் சொல்கிறது, அப்பொழுது காற்று என்ன ஆயிட்டான்? அப்படியே நின்று போயிட்டான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனேருடைய நாட்டில் பின்பு பின்பு. ஆமென். என் விஷயத்துல ஆண்டவர் தலையிடுகிறார். அதை நான் எப்படி நம்ப? உங்க வாழ்க்கையில் அடிச்ச காற்றுகளை திரும்பி பாருங்க. இன்னும் சேதமா ஆகாம கிருபையாய் காக்கப்படும். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி, முடிஞ்சா முழங்கார் படிட்டு, அல்லது எப்படி உங்களுக்கு வசதி அப்படி நீங்க தலையிடுறீங்க. ஆண்டவரே, நான் நம்புறேன். எந்த விஷயம் எங்க வாழ்க்கையில பெரும் கொந்தளிப்பா இருக்கு, அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, பாண்டு விட்டுருங்க. பவுல் இருந்தாலும் இந்த பின்னணியும் உடையும், இயேசு இருந்தா மட்டும்தான் உடையாது. இந்த படகுல எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தலையிட்டீங்கன்னா என் வாழ்க்கை உடையாம இருக்கும்.
நீங்க தலையிட்டீங்கன்னா என் வாழ்க்கை, நீங்க தலையிட்டீங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசு உண்டு. ஆமென். நீங்க தலையிட்டீங்கன்னா அப்படி ஒரு மிகுந்த அமைதல், இன்னைக்கு அடிக்கிற இந்த கொந்தளிப்பு ஒரு மிகுந்த அமைதலாய் மாறும். ஆண்டவரே மிகுந்த அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என் கூட தான் பேசினார் நிச்சயம் உள்ளவங்க. இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நல்லா அழணும்னு தோணுச்சுன்னா நல்லா அழுங்க. மனம் விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா மனம் விட்டு பேசுங்க. நீங்க தலையிட்டீங்கன்னா என் குடும்பம் நல்லா இரும்பா, இந்த கொந்தளிப்புக்கு என் குடும்பம் தப்பு வைக்கப்படும்பா, இந்த காற்றுக்கு என் குடும்பம் சிதறாம இருக்கும்பா. நீங்க தலையிட்டீங்கன்னா Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஜெபம் பண்ணுங்க. நீங்க தலையிட்டீங்கன்னா ஆண்டவருடைய தலையிடுதல் வேணுங்க. நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய தலையிடுதல் வேணும். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஆண்டவருக்கு. இயேசு பில்லோவை எடுத்துட்டு தலையை எடுத்துட்டு போகும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க. 12 சீஷர்கள் அப்படி ஒதுங்கி இருப்பாங்க. இயேசுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. ஆமே, கொஞ்சம் ஒதுங்கி அவருக்கு இடம் கொடுங்க. அவருடைய தலையிடுதல் இருந்தால் எத்தனை அலைகள் மோதி அடிச்சாலும் அது அமர்ந்து மிகுந்த அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார். மிகுந்த அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. நீங்க தலையிடுங்கப்பா. ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடுங்க ஆண்டவரே, நீங்க தலையிடுங்க ஆண்டவரே, நீங்க தலையிடுங்க ஆண்டவரே, நீங்க தலையிடுங்க ஆண்டவரே, நீங்க தலையிடுங்க ஆண்டவரே. என் பிள்ளை விஷயத்துல நீங்க தலையிடுங்க. அநேகர் பிள்ளைங்க தங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க. பெற்றோர் பறி கொடுத்தது போல இருந்து கதறாங்க. கடந்த நாள்ல கூட ஒரு தாயார் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணாங்க. ஆமென். ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க தலையிடுங்க. இந்த அலை மோதி அடிச்சு என் பிள்ளை வாழ்க்கை டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க தலையிடுங்க ஆண்டவரே, நீங்க தலையிடுங்க ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில உங்க தலையிடுதல் வேணும்பா. உங்களுக்கு தெரியும் எந்த அலை எங்க வாழ்க்கையில மோதி அடிக்க போகிறது என்று. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். நாங்க இப்பொழுது வீசுகிற மெதுவான தென்றலை மட்டும் பார்த்து கொண்டு அசதியா இருக்கிறோம். உங்களுக்கு தானப்பா தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது, அடுத்து சூழ்நிலை எப்படி மாற போகிறது என்று. எங்க வாழ்க்கையில உங்க தலையிடுதல் வேணும், உங்க தலையிடுதல் வேணும் ஆண்டவர். நீங்க தலையிடுங்கப்பா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓரி மமலகர பராஷதர் ரிமமகரலரா ரிமமல மமரோ ரிமமமலரே தர சந்தனலரே ரிமமகரா. அப்படியே ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்னைக்கு வடிக்கிற கண்ணீர் இதெல்லாம் களிப்பா மாறும். மிகுந்த அமைதல். ஆமே. வாழ்க்கையில ஒரு கரையை காணாம அலைவு பட்டிருக்கிறவங்க வாழ்க்கையில கரையை காணும்படிக்கு கர்த்தர் எழுந்து அதட்ட போகிறார். உங்க வாழ்க்கையில எதிராய் வீசுகிற காற்றை அதட்ட போகிறார். கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று கர்த்தர் சொல்ல போகிறார். கொந்தளித்து வீசுகிற காற்று மழையும் அடங்கி அமைதலாக போகிறது. வாழ்க்கையில கரையை காணும்படிக்கு கர்த்தருடைய தலையிடுதல் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. Jesus mighty name. Hallelujah. 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 வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்படி ஒரு 2 நிமிஷம் அமைதியா உங்க இருதயம் மட்டும் பேசட்டும். ஆண்டவரே, நீங்க தலையிட்டுட்டீங்க. அது உங்க விசுவாச கண்கள்ல பாருங்க. ஆண்டவர் தலையிட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யறத
நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, அப்படி பாருங்க. நீ அப்படி பார்க்கும்போதே உங்க விசுவாச கண்கள்ல நீங்க பார்க்கும்போதே உங்க இருதயத்துல ஒரு அமைதி வந்துடும். இன்னைக்கு விசுவாச கண்கள்ல இங்க இருந்து நீங்க என்னென்ன பார்க்கறீங்களோ இதை உங்க மாம்ச கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். என் தேவன் நல்லவர். ஆமென். நான் பார்ப்பேன் என்றான் யோபு. 42 சொல்ற, நான் பார்க்கிறேன் என்கிறான். பார்ப்பேன் என்றவன் இப்பொழுது பார்க்கிறான். ஆமே, அப்படியே பாருங்க. ஆண்டவர் தலையிடுறார். யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம் ஒவ்வொரு காரியத்துக்கு. சில சொத்து பிரச்சனைக்கு யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம். பிள்ளைங்க பிரச்சனைக்கு யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம். தொழில இருக்கிற ப்ராப்ளத்துல யார் யாரும் இருக்கலாம். எல்லா காரியத்துக்கும் யார் யாரெல்லாமோ தலையிட வச்சோம். ஒன்னும் நடக்கல. அலை அடிச்சா இயேசு இல்லைன்னா உடஞ்சிருங்க. ஆண்டவர் இன்னும் நம்ம விஷயத்துல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென்.